மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 25 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தானா வந்துட்டு நேராக அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன கேட்குறாங்கன்னா, இப்படி எதுக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி என்னட்டு கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ மகாலிங்க சொல்றாரு, என்னப்பா தானா, நீ யோசிக்கிறத பார்த்தா உங்க அப்பா பேச்சு கேட்க மாட்ட போல. உங்க அப்பா இப்பதான் சொன்னாரு, என் பொண்ணு என் பேச்சு கேட்கலைன்னா இந்த இடத்துலயே என் உயிரை விடுறேன் அப்படின்னு சொன்னாரு. நீ யோசிக்கிறத பார்த்தா ரொம்ப டவுட்டா இருக்கேம்மா அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம தானா நேரா அவங்க அப்பாவை பார்த்து, இங்க பாருங்க அப்பா, நீங்க என்ன முடிவெடுத்தாலுமே அதுக்கு நான் கண்டிப்பா சம்மதிக்கிறேன், இதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட நம்ம ரகுராம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்ப ரகுராம் அத்தனை பேரையும் பார்த்து, பாத்தீங்களா, என் பொண்ணு என் பேச்சதான் கேட்பேன்னு சொல்லிட்டா, இனிமே யாரு என்ன மீறி பேச போறீங்க? என் பொண்ணு எப்பவுமே எனக்கு ஆதரவா தான் இருப்பா. நான் நம்பினவங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாலும் என் பொண்ணு என்னைக்குமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டா. இப்பயாவது பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம தனா அவங்க அப்பாவை பார்த்து ரொம்ப கவலையோட நிக்கிறாங்க. ஏன்னா தனா இப்பதான் கதிரை காதலிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப டக்குன்னு கதிர் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட நம்ம தனாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப புவனேஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப புவனேஸ்வரியோட திட்டம் என்னன்னாலே இந்த கதிரையும் தனாவையும் பிரிச்சு விடணும் அப்படிங்கிறது தான் புவனேஸ்வரியோட திட்டமே. இப்ப பஞ்சாயத்துக்கு முன்னாடி நிறைவேறிடுச்சுல்ல, அதனால புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட புவனேஸ்வரி மட்டும் இல்ல, மகாலிங்கம், அந்த பசுபதி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா ரகுராம் சொல்றாரு, பாத்தீங்களா என் பொண்ணு எப்பவுமே என் பேச்சதான் கேட்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு தனாவும் அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ரகுராம் நேரா தனாவை மாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம ஜானகியும் மாயாவும் காத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத கேட்கறதுக்காக. தனா வந்ததோட நம்ம ஜானகிட்ட தனா பேசவே இல்லை, ரொம்ப சோகமா நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப ரகுராம் நேரா தனாவை கூப்பிட்டு, தனா என் பொண்ணு அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டா, என் பொண்ணு எந்தவித நம்பிக்கை துரோகமும் எனக்கு பண்ண மாட்டா, என் பொண்ணு என்னை பெருமைப்படுத்திட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட நம்ம ஜானகிக்கு ரொம்ப அதிர்ச்சி. கண்டிப்பா அங்க ரொம்ப பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி நேரா சிவாவை பார்த்து, சிவா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்ப சிவா சொல்றாரு, அண்ணி அங்க தனா வந்துட்டு கதிர் கூட சேர்ந்து வாழல அப்படின்னு ஒத்துக்கிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி நேரா சிவா கிட்ட, ஏன் சிவா இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தீங்க? நம்ம பொண்ணு தனாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது, அவளோட எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, அவளோட எதிர்காலமா என்ன, கொலைக்காரனோட சேர்ந்து என் பொண்ணை வாழ சொல்றீங்களா? யாருக்குமே தெரியாம அந்த கதிர் அந்த கார்த்திய துடிக்க கொலை பண்ணியிருக்கான். அப்படி இருக்கையில என் பொண்ணு அவன் கூட போனா கண்டிப்பா என் பொண்ணையே அவன் கொல்ல மாட்டான் அப்படிங்கறதுல என்ன நிச்சயம்? நீங்க எல்லாரும் வந்துட்டு அவனை நம்பலாம், ஆனா நான் என்னைக்குமே அந்த நம்பிக்கை துரோகிய நம்பவே மாட்டேன் அப்படின்னு ரகுராம் செம்ம கோவமா திட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க அண்ணி, அண்ணன் நல்ல முடிவை தான் எடுத்திருக்காரு, நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை நினைச்சு எடுத்திருக்காரு. நீங்க தேவையில்லாம திருப்பியும் கதிரையும் தனாவையும் ஒண்ணு சேர்க்கிறேன் அப்படின்னு முட்டாள்தனமான முடிவை எதையும் எடுத்துறாதீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஜானகி ரொம்ப அழுகுறாங்க. ஐயோ, என் குடும்பத்துல மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா இன்னையிலேருந்து உனக்கு சுதந்திரமா, இனிமே அந்த கதிரை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நீ நேரா மாடிக்கு போமா அப்படின்னு சொல்ல தனா கவலையா மாடிக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி சொல்றாங்க, இந்த குடும்பத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னே தெரியலையே, என் பேத்தியோட வாழ்க்கை இப்படி ஆகிட்டே அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப பத்மா சொல்றாங்க, பாட்டி இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த நிக்கிறாளே மாயா, இவளாலதான். இவ மட்டும் இந்த விஷயத்துல தலையிடாம இருந்திருந்தா இந்நேரம் கார்த்தி கூட தனாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லாருமே நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனா இவ தேவையில்லாம இடையில புகுது, பாத்தீங்களா நம்ம பொண்ணோட வாழ்க்கையே, நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கையவே இப்படி அழிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ஏத்தி விடுறாங்க. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு பத்மா, கண்டதுக்கும் நீ மாயாவையே சொல்லாத அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன கண்டதுக்கும் சொல்றேனா? அன்னைக்கு அந்த மாயை வந்துட்டு கதிரோட கையில தாலியை கொடுத்து கட்ட சொல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்ல, அப்ப நம்ம ரகுராம் டக்குன்னு எல்லாரும் கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா, பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அந்த கதிருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு காசு கட்டி போட்டுட்டு வந்துட்டேன். என் பொண்ணுக்கும் அந்த கதிருக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, அதனால எல்லாரும் அமைதியாயிருங்க,
இனிமே அந்த கதிரை பத்தி இந்த வீட்டுல உள்ளவங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் சரியான கோவத்துல அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப நம்ம தனா ரொம்ப அழுதுகிட்டே ரூமுக்கு போறாங்களா. அப்ப நம்ம மாய நேரா ஜானகிட்ட, என்ன பிரியமா இது, தனா இப்படி சொல்லிட்டா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, ஆமா மாயா, அவ கதிரை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவ இன்னும் கதிரை புரிஞ்சுக்கல. இன்னும் அவ கார்த்தியை தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா போல. அவளை என்னன்னு நான் கேக்குறேன் அப்படின்ட்டு ஜானகி கோவமா மாடிக்கு போறாங்க. அங்க நம்ம தானே அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப ஜானகி போயிட்டு தானே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி நேரா தனாட்ட போயிட்டு, தனா என்ன காரியண்டி பண்ணிட்டு வந்திருக்க, ஏண்டி இப்படி பஞ்சாயத்துல அப்படி சொன்ன அப்படின்னு. அப்ப தனா அழுதுகிட்டே, அம்மா நான் மட்டும் அப்படி சொல்லாம இருந்திருந்தா அப்பா அவரோட உயிரை விட்டுருப்பாரு அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி அதிர்ச்சியாகி, என்னடி சொல்ற அப்படின்னு சொல்ல. அப்ப தனா சொல்றாங்க, ஆமாம்மா, அவரு நம்பினவங்க எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. ஆனா என் பொண்ணு என்னைக்குமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டான். அவ மட்டும் இப்ப கதிர் கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு சொன்னா நான் இந்த இடத்துல உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டதோட எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு, அம்மா அப்பாதாம்மா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா தனா, நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனாவை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப தனா அழுகுறாங்க, அம்மா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா, நான் ஆசைப்படுறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கதிர் ரொம்ப நல்லவன் அப்படின்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இவ்வளவு சீக்கிரமா கதிரை விட்டு நான் பிரிவேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லைம்மா. ஏமா என் வாழ்க்கையில பட்டு இப்படி நடக்குது அப்படின்ட்டு ஜானகியை கட்டிப்பிடிச்சு தனா அழுகுறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, கவலைப்படாம தனா, எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல மாயாவும் இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா நைட் ஆகுது. நைட்டு நம்ம தனா வந்துட்டு ஜானகியோட மடியில படுத்துக்கிட்டு அழுகுறாங்க. அம்மா ஏமா என் லைஃப்ல மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையே என்னைக்குமே கிடைக்காதாம்மா. இப்பதான் எல்லாமே சரியாகிட்டு கதிரை வந்து புரிஞ்சு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு கதிரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏமா என் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது, எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையே என்னைக்கும் அமையாது அப்படின்னு சொல்ல. இதை வந்துட்டு மாயா தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா தனா, நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் பிரச்சனை எல்லாமே தீரும், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இல்லம்மா, பிரச்சனை தீரும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. கதிரை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பா கதிருக்கு மரண தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ கிடைக்கும். அந்த கார்த்தியை கொலை பண்ணதுனால கண்டிப்பா கதிர் வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்லைல்லம்மா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா தனா, கதிர் எந்தவித தப்பும் பண்ணலம்மா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா ஆதாரமெல்லாம் கதிர் தப்பு பண்ண மாதிரி தானம்மா காமிக்குது, அப்புறம் எப்படிம்மா நீங்க கதிர் தப்பு பண்ணலன்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா தனா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது ஏன் கடமை அப்படின்னு ஜானகி சொல்ற. அப்ப தனா வந்துட்டு படுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஐயோ பெரியம்மாவும் தங்கச்சியும் ரொம்ப கவலைப்படுறாங்களே, எப்படி சரி பண்றது அப்படின்னு மாயாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மாயா நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெரியம்மா, தனாவும் ரொம்ப பாவம், அவ ரொம்ப இன்னசென்ட், ஏன் அவ வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு அப்படின்ட்டு மாயா ரொம்ப கவலையோட இருக்காங்க. அப்ப மாயா நினைக்கிறாங்க, எப்படியாவது நம்ம கதிரை வெளியில கூட்டிட்டு வரணும், கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கணும். எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு மாயாவுக்கு ஒரே சந்தேகம். அதோட யாரோ சூழ்ச்சியில சிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்ம மாயாவுக்கு தெளிவா புரியுது. ஆனா யார் அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்க முடியல மாயாவுக்கு. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் மாயா யோசிக்கவே இல்லை, கண்டிப்பா கார்த்தி உயிரோட இருப்பான் அப்படின்னு மாயாவுக்கு கொஞ்சம் கூட யோசனையே வரல. ஏன்னா மாயா அவங்க கையாலதான் கார்த்திய புலிக்குள்ள தள்ளி புதைச்சாங்க. அதனாலதான் மாயா வந்துட்டு கார்த்தி உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நடந்த ட்விஸ்டோ வேற. கார்த்திக் உயிரோட புவனேஸ்வரி வீட்டுல ஜாலியா உட்கார்ந்துருக்கான். புவனேஸ்வரி பசுபதி அவங்களோட திட்டத்தை பயன்படுத்தி ரகுராமோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு பல வகையில முயற்சி பண்ணி ஜெயிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் மாயா வந்துட்டு அப்படியே யோசனையே பண்ணிக்கிட்டு தூங்கிட்டாங்க. தனாவை நம்ம ஜானகி கூட்டிட்டு போயிட்டு மாடியில படுக்க வச்சு தூங்க வைக்கிறாங்க. அம்மா தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு தனாவும் தூங்குறாங்க. அதுக்கப்புறமா ஜானகி ஒரு முடிவு பண்றாங்க. ஜானகி தனாவை தூங்க வச்சுட்டு நேரா சாமி ரூமுக்கு வராங்க. அங்க வந்துட்டு, இங்க பாருங்க, நான் எடுக்க போற முடிவால கண்டிப்பா ரொம்ப பெரிய தப்பு நடக்கும், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, நான் இதை செஞ்சுதான் ஆகணும் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக அப்படின்ட்டு ஜானகி சாமியை கும்பிட்டுட்டு நேரா ரகுராமோட ரூமுக்கு வராங்க. அங்க ரகுராம் தூங்கிட்டு இருக்காரு. அப்ப ஜானகி வந்துட்டு ரகுராமோட காலை தொட்டு கும்பிட்டு, என்னங்க, நான் இப்ப பண்ண போற காரியம் கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானம் கிடைக்கும், இதனால குடும்பமே ரொம்ப அசிங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா எனக்கு வேற வழி தெரியலைங்க, நம்ம பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பண்ணிதான் ஆகணும், நான் இதை சொன்னா
கௌரவம் போயிரும் அப்படின்னு நினைச்சேன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கை போயிரும். கௌரவம் எப்ப வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனா பொண்ணோட வாழ்க்கை போன வாழ்க்கை திரும்பி வராதுல்ல. அதனால என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் போயிட்டு இந்த முடிவை எடுக்க போறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி ரகுராமோட காலை தொட்டு கும்பிடுறாங்க. ரகுராமோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு ஜானகி ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. நம்ம ஜானகி நேரா போலீஸ் ஸ்டேஷன் போக அங்க போலீஸ் நேரா ஜானகியை பார்த்து, யாரும்மா நீங்க, கதிரை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்லையா நான் கதிரை பார்க்க வரல அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் செல்லுக்குள்ள இருக்காரு. அப்ப நம்ம ஜானகி நேரா போலீஸை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு. ஜானகி அவரை கையெடுத்து கும்பிட்டு, ஐயா இது மாதிரி கார்த்தியை கொன்னதா கதிரை கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுக்கும் கதிருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. கார்த்தியை கொலை பண்ணது நான் தான் அவனை அடிச்சு கொன்னேன், சரணடைய வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னம்மா இப்படி சொல்ற, உன் மருமகனை காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்றியா அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்லையா நான் தான் அவனை இரும்பால அடிச்சு கொன்னையா அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப நம்ம ஜானகி நேரா அங்க போய் உட்காந்துட்டு, ஐயா அவரை ரிலீஸ் பண்ணிட்டு என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி போய் உட்காடுறாங்க. இதை பார்த்ததோட அந்த போலீஸ் நேரா குருவரனுக்கு கால் பண்றாங்க. குருவரன் தூங்கிட்டு இருக்காரு. அப்ப போனை பார்த்துட்டு, என்னது ஏட்டு இந்த நேரத்துல கால் பண்ணியிருக்காரு, ஏதாவது பிரச்சனையும் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி சொல்லி ஏட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் சொல்றாரு, ஐயா அந்த கார்த்தியை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒரு அம்மா வந்துட்டு சரணடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனருக்கு செம ஷாக்கு. குருவரன் கேட்கிறாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஆமாயா இங்க ஒரு அம்மா வந்து சரணடைஞ்சிருக்காங்க வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட குருவரனும் சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவரன் நேரா போலீஸ் ஸ்டேஷன் வராரு. வந்து பாக்குறாரு. வந்து நேரா ஜானகி உட்காந்துருக்காங்க. அப்ப குருவரன் நேரா ஜானகியை பார்த்து, அம்மா எதுக்குமா இந்த நேரத்துக்கு இப்ப வந்திருக்கீங்க, கதிரை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாரு, சார் இந்த அம்மா தான் சார் கார்த்தியை கொலை பண்ண அப்படின்னு சரணடைஞ்சிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் அதிர்ச்சி ஆகுறாரு. குருவரன் நேரா ஜானகியை பார்த்து, இங்க பாருங்கம்மா நீங்க கதிரை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்றீங்களா, தயவு செஞ்சு இந்த மாதிரி முடிவை தயவு செஞ்சு விட்டுருங்க, இதனால பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமில்ல அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு குருவரா, நான் தான் அன்னைக்கு அந்த பண்ணை வீட்டுக்கு போனேன், அங்க போயிட்டு நான் தான் அந்த கார்த்தியை அடிச்சு கொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, அம்மா இங்க சொல்றது பொய் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, நான் சொல்றதுதான் உண்மை, நான் தான் அவனை கொண்டு போய் புதைச்சேன் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாரு, சார் இந்த அம்மாவா சரணடைஞ்சதுனால நம்மளுக்கு வேற வழி இல்லை, இவங்களை நம்ம கைது பண்ணிட்டு கதிரை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கதிர் இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் குருவரன் நேரா கதிர் கிட்ட, இங்க பாரு கதிர், உனக்கு பதிலா இன்னொருத்தவங்க சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அப்ப கதிர் கேக்குறாரு, இன்னொருத்தவங்களா யாரு அப்படின்னு. அப்ப குருவரன் வெளியில வந்துட்டு ஜானகியை காமிக்க, ஜானகியை பார்த்ததோட கதிருக்கு செம்ம ஷாக்கு. கதிர் கேக்குறாரு, அத்தை என்னத்த இதெல்லாம் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு கதிர், உன் மேல எந்த தப்பும் இல்லை, நீ நீ நிரபராதிப்பா, அந்த கார்த்தியை அடிச்சு கொண்டது நான் தான் அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சொல்றாரு, அத்தை நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக இப்படி பண்றீங்கன்னு தெரியுது, தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்காதீங்க அத்தை அப்படின்னு. ஆனா ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா எனக்கு வேற வழி தெரியல, இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் இதான் பண்ணணும், நீ போப்பா அப்படின்னு சொல்ல. அப்ப குருவரன் நேரா ஜானகியை கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா குருவரா, நீ உன்னோட வேலையை தான் பண்ற, இதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட நம்ம குருவரன் நேரா கதிர்கிட்ட, இங்க பாரு கதிர், உன் மேலே எந்த தப்பும் இல்லாததுனால உன்னை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா குருவரன் வந்துட்டு கதிரை கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. அதே நேரத்துல நம்ம தனா வந்துட்டு காலையிலேயே எந்திரிச்சு அவங்க அம்மாவை தேடுறாங்க. ஆனா ஜானகி எங்கேயுமே காணும். அப்ப மாய நேரா தனா கிட்ட போயிட்டு, தனா பெரியம்மாவை பாத்தியா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, நைட்ல இருந்தே அம்மாவை காணும், எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு. அதே நேரத்துல போலீஸ் வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப கூடவே கதிரும் வராரு. அப்ப நம்ம ரகுராம் நேரா பார்த்துட்டு, இப்ப எதுக்கு நீங்க இவனை கூட்டிட்டு வந்தீங்க, இவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, இவன் இந்த இடத்துல இருந்து புடிச்சிட்டு போங்க, இவன் ஒரு கொலைக்காரன் அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, அப்பா இதை வந்து உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், கதிர் மேல எந்த தப்பும் இல்லை, அப்படி இது மாதிரி வேற ஒருத்தவங்க தான் தான் அந்த கார்த்தியை கொலை பண்ண அப்படின்னு சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. குருவரன் சொல்றாரு, ஆமா சார், ஒரு அம்மா வந்துட்டு சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, யார் அது அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, ஜானகி அம்மா அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமுக்கு செம ஷாக்கு. இது கேட்டதோட மாயாவுக்கு செம ஷாக்கு. அப்ப
ரகுராம் சொல்றாரு, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, ஆமா சார், கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு ஜானகி அம்மா வந்து சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, கதிரை காப்பாத்துறதுக்காக அவ போய் சொல்லி வந்து சேர்ந்திருப்பா அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இல்ல சார், அன்னைக்கு பண்ண வீட்டுக்கு போயிட்டு அவங்க தான் இரும்பு கம்பியால அந்த கதிர் அடிச்சு கொன்னதா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப பத்மா சொல்றாங்க, ஐயோ, அன்னைக்கு அண்ணி மாயாவும் வீட்டுல இல்லைன்னு அப்பவே எங்களுக்கு சந்தேகம், கண்டிப்பா அவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேச, அப்ப ரகுராம் நேரா பத்மா கிட்ட என்ன பத்மா சொன்ன அப்படின்னு சொல்ல, பத்மா சொல்றாங்க, ஆமாண்ணே, இது மாதிரி அன்னைக்கு கார்த்திக் காணாம போனான்னு அன்னைக்கு நைட்டு மாயாவும் ஜானகியும் வீட்லயே இல்லை, ரொம்ப நேரம் கழிச்சுதான் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஆமாண்ணா, நானும் அன்னைக்கு ஜானகி அண்ணியையும் மாயாவையும் அந்த சுடுகாட்டு பக்கமா பார்த்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட எல்லாரும் மாயா பக்கம் திரும்புறாங்க. மாயா கிட்ட, மாயா, என்ன சொல்றது உண்மையா அப்படின்னு சொல்ல, அப்ப மாயாவுக்கு வேற வழியே தெரியல, உண்மையை சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு. அப்ப குருவன் கேக்குறாரு, இங்க பாருங்க மாயா, நீங்க மட்டும் பொய் சொன்னீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா உங்க பெரியம்மாவை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சார், இதுவரை அந்த கார்த்தி நல்லவனே கிடையாது சார், அவனை பாக்குறதுக்காக தான் நாங்க போனோம். ஆனா அந்த கார்த்தி என்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துக்கிட்டான். அப்ப பெரியம்மா என்னை காப்பாத்துறதுக்காக அவன் தலையில இரும்பால லைட்டா தான் அடிச்சாங்க. அப்ப அவன் மயக்கமட்டி கீழே விழுந்துட்டான். மத்தபடி அவன் சாகுவான் அப்படின்னு பெரியம்மா அடிக்கல சார், செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. அப்ப குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்க, இதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உங்க பெரியம்மாவை வெளியில கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் நேரா மாயை கிட்ட, எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்டேருந்து மறைச்சிருக்கீங்க, எதுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்டேருந்து மறைச்சிங்க அப்படின்னு ரகுராம் ரொம்ப கோவப்பட, அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா, எனக்கு ஏற்கனவே தெரியும்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன உண்மை அப்படிங்கறதுதான் தெரியல. அன்னைக்கு கார்த்திக் காணாம போன அப்ப கதிர் வீட்டுலதான் தூங்கிட்டு இருந்தான், தனாவோட ரூம்ல. ஆனா அந்த நேரத்துக்கு காணாம போனது இந்த ஜானகியும் மாயாதான். எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்படி கொலை பண்ற அளவுக்கு போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, கதிர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதிரை விடுறாங்க. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, கதிருக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, அவனுக்கும் தனாவுக்கும் எந்தவித உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணியாச்சு. நீங்க கதிரை எங்க வேணாலும் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட நம்ம பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அதான் கதிர் கொலை பண்ணலன்னு தெரிஞ்சு போச்சு. ஆரம்பத்திலேருந்து கதிர் என்ன சொன்னான், நான் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு தானே சொன்னான். அதே மாதிரி அவன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சாச்சுல்ல. இனிமே கதிரை இந்த வீட்டை விட்டு அனுப்பி என்னப்பா பண்றது அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, என்னம்மா இப்படி சொல்றீங்க, நேத்து தானம்மா பஞ்சாயத்துல அந்த கதிருக்கும் தனாவுக்கும் உறவு இல்லை அப்படின்னு சொல்லி இது மாதிரி பஞ்சாயத்துல சொல்லிட்டு வந்துட்டோம். இப்ப திடீர்னு நீங்க இப்படி சொன்னா எப்படிமா, அண்ணனோட பேச்ச மீறுற மாதிரி இல்லை அப்படின்னு. அதோட பாட்டி சொல்றாங்க, இங்க பாருப்பா, பஞ்சாயத்துல என்னதான் இருந்தாலும் ரகுராம் சொன்னது தப்பு. இதனால தனாவோட எதிர்காலம் தான் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு அவனுக்கு தெரியாதா, என்ன பச்சை பிள்ளையா ரகுராம் அப்படின்னு கேக்குறாங்க. ரொம்பவே சூப்பரா இந்த ப்ரொமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணுதான். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.